சாதி ஒழிக்கணும்னா என் பங்குக்கு நானும் சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணணும். நாளைக்கு மருந்து அடைக்க பொண்ணுன்னு கேட்டு ஆள் சொல்லியிருக்கேன். காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பி விட்றேன். அம்மா நாங்க தூங்க போறோம். சரி போய் படுங்க. தூங்கிட்டியா? உனக்கு ஒன்று சொல்லவா? சொல்லு. டெய்லி ராத்திரி நான் தூங்குனதும் என் கனவுல ஒருத்தன் வருவான். என் கனவு நாயகன். ஆளை பார்க்க செம்மையா இருப்பான். எனக்கு அவனை பயங்கரமா பிடிச்சிருக்கு. அவன் யாருன்னு தெரியலையா? தெரியல. ஆனா ஒண்ணு, நான் கட்டினா அவனை தான் கட்டுவேன். ஆமா, அவனை எங்க தேடி எங்க பார்க்க போற? அப்படியே பார்த்தாலும் அவனுக்கு உன்னை பிடிக்கணுமே. அதெல்லாம் என் கனவு பலிக்கும். நம்ம சாதியா? கனவுல சாதி தெரியுமாடி? தெரியாதே. நான் நம்ம சாதிக்கார பையனை கட்ட மாட்டேன். அட ஏன்கா? எனக்கு இந்த சாதி அளவுலாம் பிடிக்கல. ஒருவேளை உன் கனவுல வந்தவன் நம்ம சாதியா இருந்தா? நான் கட்ட மாட்டேன். நீயும் நம்ம சாதியில கட்டக்கூடாது. ஐயோ, சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணா கொன்னுடுவாங்க. யாரா சொன்னா உனக்கு? சாதி மாத்தி சாதி கல்யாணம் பண்ணிட்டு லட்சக்கணக்கான பேர் சந்தோஷமா இருக்காங்க. நிஜமாவா? அவங்க கட்டிக்கும் போது யாரும் கேட்கலையா? கேட்கல. ஏன்? ஏன்னா அப்ப சாதிக்கு சாதி அரசியல் இல்ல. அதெல்லாம் சொன்னா இப்ப உனக்கு புரியாது. வா நம்ம தூங்கலாம். ஐயோ, இந்த பிசாசு இங்க நிக்குதே. என்ன இப்படி ஓடி ஒளியிற? உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் தானே கேட்டேன். நேத்து பாத்தீங்கல்ல அவங்க காட்டு மிராண்டித்தனத்தை. அப்புறம் எதுக்குங்க இந்த அத்தை மகன் போலீஸ்காரன்னு வம்பு? நீ ஜஸ்ட் என் பக்கத்துல வந்து பேசுறதுல என்ன வம்பு இருக்கு செல்லா? நீ சொன்னியே காட்டு மிராண்டித்தனம். அதுல இருந்து வெளியே வர எனக்கு இருக்க ஒரே வாய்ப்பு படிப்பு தான். சோ நீ ஹெல்ப் பண்ணா படிப்பு, இல்லனா முந்திரி கொட்டை வறுப்பு, உன் இஷ்டம். ஹாய் தெய்வம். இரு, உன்கிட்ட 10 ரூபா பணம் இருக்கா? இருக்கே. ஒரு முளம் மல்லிகை பூ வாங்கிட்டு வந்து என் தலையில வச்சு விட ப்ளீஸ். ஓ அண்ணா, 2 முளம் மல்லிகை பூ கொடுங்க. அந்த பூவை நீயே தலையில வச்சு விடு. அவன் பார்க்கறான். சீக்கிரம். எப்பல தெய்வம், பௌத்தாமன் செல்லமுத்து உனக்கு பூ வச்சு விட்டானாமே, நிஜமா? பச்சை சொல்றான். இல்ல. எப்பா செல்ல, நீ என்னடா சொல்ற? பூ வச்சு விட்டியா?
இல்ல. இல்லைன்னு சூடத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணுவியா? பண்ண மாட்டான். அப்ப ஊருக்கு கட்டுப்பட மாட்டீங்களாடா? கட்டுப்படணும்னு ஏதாவது சட்டம் சொல்லுதா? இதுக்கு முன்னாடி என் தங்கச்சி உங்க சாதிகார பையனை லவ் பண்ணப்ப என்ன பண்ணீங்க? ஒன்னதானே கொன்னீங்க. இப்ப மட்டும் என்ன பையன் மேல விசாரணை? ஐயா மனேகர் ஐயா, நீங்க என்ன கேட்டீங்க? பசு வாழை தூக்காம காலை ஏறி விழுமான்னு கேட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? இப்ப அதே கேள்வி உங்களை நான் கேட்கட்டுமா? ஐயா தலைவர, இந்த ஊர்ல யார் யார் மேல ரத்த வாடை வீசுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனையை வளர்த்தீங்க. வளர்த்து என்ன பண்ணுவ? வேலையை செஞ்சு விட்டு எடுத்து தந்திக்கிற கழுதிங்க என்ன பேச்சு பேசுறான்? கேட்டு சும்மா இருக்கு சொல்றியா? வாய அந்த காலத்து பஞ்சாயத்து மாதிரி ஊமையாட்டம் கையை கட்டி நிப்பான பாத்தீங்களா? அவர்களும் மனுஷன் தான்டா. நீ அடிச்சீங்கன்னா அவனும் திருப்பி அடிப்பான். அதை புரிஞ்சுக்கங்கடா. உட்காரா சங்க உட்காரா. தலைவர, சாக்கடையில சுகங்கான்ற பண்ணிங்க மாதிரி சாதியில சுகங்கான துடிக்கிற துடிப்பியா இது? உங்களுக்கெல்லாம் அடங்காது. கேஸ் முடியட்டும், வச்சுக்கிறேன். பொண்ணா, கேஸ் முடிஞ்சா என்னடா பண்ணுவ? தலையை எடுத்துருவியா? பேசாம மூடிட்டு போங்கடா. இல்ல பச்சா, ஏன்டா உங்க பகையை ஊர் பகை ஆக்குறீங்க? இப்ப யாருக்கு அசிங்கம்? நம்ம பொண்ணுக்கு தானே.